ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். லக்ஷ்மி, இந்த தேர்தல் களத்தில் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ரேவண்ணாவோட விவகாரம். அதனால அதை நான் தொடர்படுத்தி கேட்குறேன். இப்போ நாளைக்கு கர்நாடகாவில் பிரச்சாரம் ஓய்கிறது. ரேவண்ணா விவகாரம் கர்நாடக தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அசன் தொகுதியில் ஏப்ரல் 26ஆம் தேதியே தேர்தல் முடிஞ்சிருச்சு. கர்நாடகாவில் இப்போ நார்த் கர்நாடகா தான் நாளை கழிச்சு ஓட் பண்ண போகிறாங்க, அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு. அதனால அங்கே இருக்க ஈக்குவேஷன்ஸே வேற. அதாவது ஒகலிகா பெல்ட் தான் அசன் தொகுதி வந்து ஒகலிகா பெல்ட். ஒகலிகா பெல்ட் வந்து இல்ல, ஜேடிஎஸ் பவர்ஃபுல்லா இருக்கிறது ஒகலிகா பெல்ட். ஒகலிகா பெல்ட்ல தான் அதிகம் வாக்குகள் அவங்களால பெற முடியும். அங்க அந்த பகுதியில் இது முடிஞ்சிருச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. இது வந்து பெரிய அளவில் நார்த் கர்நாடகாவில், அதாவது லிங்காயத் பெல்ட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கல. ஓரளவு இதுக்கு வந்து இது பேசுபொருள் ஆகி இருக்கிறது. ஆனால் இதில் வந்து ரெண்டு கட்சிகளையுமே குற்றம் சாட்டணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது முன்பே தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து அமைதியாக இருந்துட்டாங்க. ரேவண்ணா வந்து ஒரு கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு கோர்ட்டில். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த விதத்திலையும் இதை பற்றி பேச முடியாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது தெரிந்திருந்தும் இதுக்கு முன்னால் வந்து இதை அவங்க வந்து பொலிட்டிக்கலாக ப்ளே அப் பண்ணியிருக்கணும். இதை வந்து காங்கிரஸ் ரொம்ப அதாவது இதில் உள்ள பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸோ இல்லை இதன் மூலமாக இதை அரசியலாக்க முடியும் அப்படின்னு தெரியாம விட்டுட்டாங்களா இல்ல தெரிஞ்சே விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இப்ப ரேவண்ணா சார்ந்து இருக்கிற ஒக்கலிகா சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்காம இருக்க காங்கிரஸ் கட்சி இதுல வந்து தாமதம் காட்டிட்டாங்க, அவங்களுடைய தவறு. மாநில அரசு வந்து ஒக்கலிகா சமுதாய வாக்குகளோட அதை வச்சு கணக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் அமித்ஷா குற்றச்சாட்டு. இதுல ரெண்டு கட்சிகள் மீதுமே குற்றம் சாட்டணும். ஏற்கனவே இந்த பகுதியில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஒக்கலிகா பெல்ட்ல இனி வந்து இது எந்த விதத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்த போறது கிடையாது. லிங்காயத் பெல்ட்லயும் இது வந்து பெரிய அளவில் காங்கிரஸ்க்கு ஃபேவரபிளா மாறும். இல்லை வந்து பிஜேபி, ஏன்னா இப்போ வந்து கர்நாடகா கம்ப்ளீட் கர்நாடகாவே பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கு, காங்கிரஸ்க்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. அது மாதிரியான சூழல் தான். கிட்டத்தட்ட 28 தொகுதியில் 22 24 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சர்வேஸும் வந்திருக்கு. அப்போ இதுல வந்து ஒரு பெரிய இதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வந்து விட போறது இல்லை. இன்னொன்று அரசியல் ரீதியாக சொல்றது. இன்னொன்று வந்து இதுல நம்ம முக்கியமாக ரொம்ப அதிகமாக நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, அவர் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் அவர் வந்து ஜெர்மனி போயிருக்காரு. இதை வந்து நேற்று அவங்களோட எம்இஏ ஸ்போக்ஸ் பர்சன் நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரிவீல் பண்ணுறாரு. பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் எதுவுமே அவர் வாங்கலை, அவர் வந்து ஜெர்மனி போயிட்டாருன்னு. ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் முடிகிறது. ஏப்ரல் 27ஆம் தேதி அவர் வெளிநாடு சென்று விடுகிறார். அப்போ வந்து இமிகிரேஷன் எப்படி வந்து கிளியர் பண்ணாங்க. ஆனால் வந்து இது என்னன்னா, இந்த விஷயம் வெளியில் வர்றது, இந்த பென்ட்ரைவ்ஸ் எல்லாமே வெளியில் வரதுக்கு முன்னாலேயே அவர் வந்து போயிட்டார். இது வெளியில் வரப்போகுதுன்றது தெரியுது. அதாவது தேர்தலுக்கு 1 நாள் 2 நாள் முன்பாக தான் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. இதை பற்றி காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் கர்நாடகா முழுக்க, அதாவது அசன் தொகுதியில் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக பேசியிருக்கணும், அவங்க பேசலை. பிஜேபி வந்து இதை பேசாமல் இருந்தது அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஒக்கலிகா ஓட்டு வந்து போயிரும் அப்படின்னு ரெண்டு கட்சிகளுமே, ஒக்கலிகாஸ்க்கு எதிராக பேச வேண்டாம்னு ரெண்டு கட்சிகளுமே அமைதி காத்து. ஒரு சின்ன கேள்வி எனக்கு அந்த இடத்துல இன்னும் பேசி முடிக்கிறேன். நான் இன்னும் பதில் சொல்லிடுறீங்களா? அது கேட்டலாம். இப்ப ராகுல் காந்தி சொல்ற மாதிரி டிசம்பர் மாசமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பாரதிய ஜனதாக்கும். இந்த விவகாரம் எப்பவுமே நமக்கு சிக்கல் தான் அப்படின்னு பாஜக அவங்களுக்கு புரிஞ்சிருக்காதா? அவ்வளவு பெரிய கட்சி, அவ்வளவு அவங்க சூட்சமங்கள் இருக்கு அவங்களுக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி இல்ல அவங்களுக்கு. அதாவது ஜேடிஎஸ்க்கு வந்து அந்த பகுதியில ஜேடிஎஸ்க்கு வாக்குகள் உண்டு. இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்த இதுல வந்து பேசியாகணும். இந்த விக்டிம்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ நேற்றைக்கு வந்து அங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஒரு பெண் விசாரணைக்காக போயிருக்காங்க. அவங்கள வந்து அவங்க மகன் வந்து கொண்டு போய் விசாரணைக்காக இறக்கி விட்டுட்டு வந்திருக்காரு. திரும்பி அவங்க வரவே இல்லை. அம்மா வரல அப்படின்ற போது அந்த பையன் குடும்பமே வந்து மொத்தமா இடிஞ்சு போய் தான் உட்கார்ந்துருந்துருக்காங்க. அந்த பையன் வந்து தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். ஊரே வந்து இன்னைக்கு வந்து அவங்கள ஒரு மாதிரி ஒரு சிம்பத்தியோட பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே அந்த ஹசன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் பெரும்பாலான பெண்கள் இன்னைக்கு வந்து அந்த குடும்பமே வெளியில் போக முடியாதபடி, இல்லை வந்து யாருக்கிட்டையும் பேச முடியாதபடியான ஒரு சூழலில் இருக்காங்க. அதாவது ஒரு வெட்கப்பட்டு ஒரு கூனி குறுகி அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்ப இவங்களை எல்லாம் யாரு காப்பாற்ற போறாங்க? நீங்க வந்து இதுல இந்த பென்ட்ரைவ்ஸ் எல்லாமே வெளியில வந்துருச்சு. பென்ட்ரைவ் வந்து ஒரு பென்ட்ரைவ் மட்டும் வெளியில வரல. கிட்டத்தட்ட 2000-3000 பென்ட்ரைவ்ஸ். இன்னும் சொல்ல போனா கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்க சொல்றது என்னன்னா, லட்சக்கணக்கில் கூட பென்ட்ரைவ்ஸ் வெளியில வந்திருக்கலாம்னு. அசன் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே நிறைய இடங்கள்ல இது பிளே ஆனதா தான் சொல்றாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிளே ஆனதா.
அப்போ அந்த பெண்களுடைய நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க மற்றவங்களை எல்லாரையும் விட்டுருங்க, நீங்க ரேவண்ணா மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க இல்ல வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து சித்தராமையாவை ஆக்ஷன் எடுக்க சொல்றாரு, இல்ல அமித்ஷா இதை பற்றி பேசுகிறார், பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார், யார் பேசுறாங்க பேசலன்றதெல்லாம் இந்த பெண்களுடைய பாதுகாப்பை இல்ல அவங்களுடைய மாண்பை நீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க? அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? எந்த அரசியல் கட்சி பதில் சொல்லும்? காங்கிரஸும் பிஜேபியும் செய்யக்கூடிய அரசியல்ல இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறது 2500 குடும்பம். அவங்க கட்சிக்காரங்களா இருக்கட்டும் இல்ல வேறு மற்ற கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேறு யார் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? இதை பத்தி ஏன் யாருமே பேசுறது கிடையாது? அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே பெரும்பாலானவங்களோட ஐடென்டிட்டி வந்து டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஃபேமிலி இன்னைக்கு வந்து செய்திகள் வந்திருக்கு, 2-3 டிஜிட்டல் ஊடகங்கள் தான் இதை பதிவு செய்திருக்காங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இன்னும் அந்த கேக் ஆர்டர் இருக்கிறதுனால பெரும்பாலும் இதை பற்றி எழுதுவது கிடையாது. டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய 1-2 செய்திகளில் வந்திருக்கிறது அந்த ஃபேமிலிஸ், விக்டிம் ஃபேமிலிஸை வந்து மீட் பண்ணியிருக்காங்க, அவர்கள் பதிவு செய்தது தான் இது. இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. நம்ம பேசலாம் திருமிகு லட்சுமி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.